ஸோ இந்த வங்கதேசத்தினுடைய தேர்தல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? குறிப்பாக இந்தியாவில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? ஜமாத்தி இஸ்லாம் என்ற வலதுசாரி இஸ்லாமிய கட்சி இந்தியாவை வெறுப்பதையே அதனுடைய அடிப்படை தத்துவமாக வைத்திருக்கிறது. அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். கிட்டத்தட்ட 2000 சில்லற பேர் நடந்த கலவரங்களில் ஹசீனாவுடைய ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஒரு பெரிய மாணவர் இளைஞர் இயக்கம் வெளியே வந்துச்சு. அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு பேர் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, தேசிய பிரஜைகள் கட்சி. அந்த கட்சி இந்த ஜாமியத் இஸ்லாமியாவா, அந்த கட்சியினுடைய கூட தோழமை கட்சியா இருக்கு. இதுக்கிடையில இந்தியர்கள் எல்லாரோடவும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நம்ம கலடா ஜியா இறந்தபோது நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே போயிருந்தார். போயிட்டு அந்த அம்மாவனுடைய மகன் தாரிக்கை அவர் சந்தித்து துக்கம் விசாரித்தார். நாடு முழுக்க அங்க இருக்கக்கூடிய சுவரொட்டிகள் இந்தியாவா, டாக்கா இந்தியா வழி போகிறதா இல்லையா அப்படின்ற கேள்வி. இந்த தேர்தலில் யார் இந்தியாவினுடைய அதிகபட்ச எதிர்ப்பாளரோ அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கோ அல்லது ஆதரவோ கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு சிரமமான ஒரு நிலைமை இந்தியர்களுக்கு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பங்களாதேஷ் நடந்த இந்த கலவரத்தெல்லாம் இந்துக்கள் அதிக அளவுக்கு தாக்கப்பட்டதா நம்ம செய்திகளை நிறைய பார்க்கிறோம். ஸோ ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்பு அங்கே தீவிர வலதுசாரியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அரசில் இதே மாதிரி ஒருவேளை இந்த தாக்குதல்கள் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்போ இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? 2000 சில்லற பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐநாவின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஷால். சார், பிப்ரவரி 12 வங்கதேசத்தில் தேசிய தேர்தல் நடைபெறுது சார். கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடங்கள் கழித்து மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் அப்படின்றது நடைபெற்றது. குறிப்பாக சமீப நாட்களில் இந்தியாவுக்கு எதிரான போராட்டமும் வங்கதேசத்தில் நிறைய நடந்தது. அது தொடர்பாக நம்மளும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த வங்கதேசத்தினுடைய தேர்தல் அப்படின்றது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது சார்? குறிப்பாக இந்தியாவில் அது ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் என்ன? ஸோ இந்த தேர்தலில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு பாருங்க. முதல்ல இந்தியாவுக்கு ரொம்ப நேசமாக இருந்த 15 ஆண்டுகள் நம்மோட பெரிய நெருக்கம் அணுக்கமான ஒரு உறவு வச்சிருந்த அவாமி லீக் இந்த தேர்தலில் நிற்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று. அப்போது 15 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி இந்த தேர்தலில் நிற்கவில்லை. இன்னொரு பெரிய கட்சி இவர்கள் ஆட்சியில் இல்லாத போதெல்லாம் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். அவர்களுக்கு பேர் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி. அந்த பார்ட்டியினுடைய தலைவராக, அந்த கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் கலடா ஜியா. அவருடைய கணவர் ஒரு பெரிய இராணுவ அதிகாரி. அவர் ஒரு புரட்சி நடந்து அவர் பதவிக்கு வந்தார். அவர் கொல்லப்பட்டார். அதுக்கப்புறம் அந்த அம்மையார் வந்தார்கள். அவர்கள் சமீபத்தில் தவறிவிட்டார்கள். அவருடைய மகன் 60 வயசு, அவர் ஒரு 17 ஆண்டுகள் மறைந்து யுனைடெட் கிங்டம், இங்கிலாந்தில் வாழ்ந்து வந்திருந்தார். அவர் திரும்பி வந்திருக்கார். அவர் ஒரு 2-3 மாதம் இருக்கும். அவருக்கு பெரிய வரவேற்பு, ஒரு கதாநாயகனுக்குரிய வரவேற்பை இந்த நாட்டு மக்கள் தந்தார்கள். அவர்கள் தான் இன்னைக்கு போட்டி போடுறதுலேயே பெரிய ஒரு கட்சி. அவர்கள் தான் ஆட்சிக்கு வருவார்கள் அப்படின்ற ஒரு எண்ணமும் அங்கே இருக்கவர்களுக்கு இருக்கு. ஆட்சிக்கு வந்தால் அவருடைய மகன், அவர் பேர் தாரிக்னு நினைக்கிறேன், தாரிக் ஆட்சிக்கு வருவார், அவர் பிரதமராக இருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு. இதுக்கிடையில ஜமாத்தி இஸ்லாம் என்ற வலதுசாரி இஸ்லாமிய கட்சி, அது இந்திய வெறுப்பு கட்சினே சொல்லலாம். இந்தியர்களை வெறுப்பதையே அதனுடைய அடிப்படை, ஒரு இந்தியாவை வெறுப்பதையே அதனுடைய அடிப்படை தத்துவமாக வைத்திருக்கிறது. அவர்கள் இந்த தேர்தலில் ஒரு பெரிய எதிர்க்கட்சியாக, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்களுக்கு துணை நிற்பது யாருன்னா, இந்த ஒரு கிட்டத்தட்ட 2000 சில்லற பேர் நடந்த கலவரங்களில் ஹசீனாவுடைய ஆட்சியில் சுட்டு கொல்லப்பட்டார்கள். அப்போ ஒரு பெரிய மாணவர் இளைஞர் இயக்கம் வெளியே வந்துச்சு. அவர்கள் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. அந்த கட்சிக்கு பேர் நேஷனல் சிட்டிசன்ஸ் பார்ட்டி, தேசிய பிரஜைகள் கட்சி. அந்த கட்சி இந்த இஸ்லாமிய ஜாமியத் இஸ்லாமியாவா, அந்த கட்சியினுடைய கூட தோழமை கட்சியா இருக்கு. ஸோ இவர்கள் 2 பேரும் ஒரு பெரிய ஒரு மக்கள் இயக்கம், ஒரு பாப்புலர் மூவ்மெண்ட். அதுவும் ஒரு மிக வலதுசாரித்துவமான ஒரு கட்சியும். இந்த தேசிய பிரஜைகள் கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களும் இந்தியாவை நேசிப்பவர்கள் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவுக்கு எதிரானவர்கள். ஸோ அவங்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. ஏறக்குறைய இந்திய வெறுப்போ இல்லாமல் ஏறக்குறைய பார்த்து நடந்துக்கணுன்ற மாதிரி நினைக்கிற பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி
அது வந்து ஆளும் கட்சியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. இதுதான் தேர்தலுடைய சூழல். இந்த தேர்தலோட கூட ஒரு வாக்கெடுப்பும் நடக்க போகுது. அந்த வாக்கெடுப்பு என்னன்னா, ஜூலை சார்ட்டர் போன ஜூலையில் 2025 ஒரு 4 மாத கலந்தாலோசிப்புக்கு பிறகு, ஒரு 30-32 கட்சிகளோட கலந்தாலோசித்த பிறகு ஒரு குழு அவர்களுடைய அரசியல் சாசனத்தில் திருத்தங்களை செய்வதற்கு, அதாவது பிரதமருக்கு ஷேக் ஹசீனாவுக்கு இவ்வளவு அதிகாரம் கொடுத்ததுனால தான் அவர் இப்படி ஆடிட்டார், பேயரசு செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள்னு மாறிடுச்சு வங்கதேசம், அதனால அவருடைய அதிகாரத்தை குறைக்கணும், அதே நேரத்தில் அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவர் இருக்கார், அவருக்கு அதிகாரங்களை கூட்டணும், அது வந்து ஒரு பொம்மை பதவி, அந்த பதவிக்கு கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பமான ஒரு வாக்கெடுப்பு. இது வந்து அந்த ஊர்ல இருக்க அங்கே வந்து 13 கோடி பேரும் நம்ம இருக்காங்க வங்கதேசத்தில். அந்த ஊரில் அது ரொம்ப பின்தங்கிய ஒரு இடம். டாக்கா அவருடைய ஏற்றுமதி, நம்ம திருப்பூருக்கு போட்டி போடுறது அவங்க தான். அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கெடுப்பினுடைய அர்த்தமோ அது என்ன பண்ணும் பின்னாடின்றது தெரியுமான்னு தெரியல. இந்த வாக்கெடுப்பு பற்றி அந்த மாதிரி ஒரு அச்சமும் இருக்கு. இது ரெண்டும் ஒரே நாளில் நாளைக்கு நடக்க போகுது. இதுக்கிடையில இந்தியர்கள் எல்லாரோடவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். நம்ம கலடா ஜியா இறந்தபோது நம்முடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் அங்கே போயிருந்தார். போயிட்டு அந்த அம்மாவனுடைய மகன் தாரிக்கை அவர் சந்தித்து துக்கம் விசாரித்தார். அந்த இறுதி சடங்கில், இறுதி யாத்திரையில் அவர் கலந்து கொண்டார். இவ்வளவும் நடந்துச்சு. இந்தியர்கள் ஜாமியாத் இஸ்லாமியாவோடவும் அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். ஆனால் நாடு முழுக்க அங்கே இருக்கக்கூடிய சுவரொட்டிகள் இந்தியாவா, டாக்கா இந்தியா வழி போகிறதா இல்லையா அப்படின்ற கேள்வி. அதனால இந்த தேர்தலில் யார் இந்தியாவினுடைய அதிகபட்ச எதிர்ப்பாளரோ அவர்களுக்கு மக்களுடைய செல்வாக்கோ அல்லது ஆதரவோ கிடைக்கும்ன்ற மாதிரி ஒரு சிரமமான ஒரு நிலைமை இந்தியர்களுக்கு. சார், தேர்தல் அடிப்படையில் அப்படி பார்த்தாலுமே ஒரு அரசுன்னு அமைஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவோட ஒரு நல்லுறவு அப்படின்றது பேண வாய்ப்பு இல்லையா சார்? கொஞ்சம் இருக்கு. ஆனால் அது பதவியிலேயே இருக்கணும் அப்படின்னும் பொழுது கொஞ்சம் சிரமம். 54 நதிகளை நாம் 2 பேரும் பகிர்ந்துக்கிறோம். கிட்டத்தட்ட 4000க்கு மேலே கிலோமீட்டர் அவங்களுக்கும் நமக்கும் பொதுவான ஒரு எல்லை இருக்கு. வடகிழக்கு மாநிலங்களில் 4 மாநிலங்களோட வங்கதேசத்துக்கு எல்லை இருக்கு. அதனால அவர்கள் நம்மை நிறைய சார்ந்திருக்காங்க. இந்த நதிகள் எல்லாமே நம்ம கிட்ட இருந்து தான் அங்கே பாயுது. நாம கர்நாடகா இடத்துல இருக்கிறோம், அவர்கள் தமிழ்நாட்டு இடத்துல இருக்கிறார்கள். அவர்கள் தண்ணீர் தரலைன்னா அவங்க ரொம்ப துன்பப்பட்டுருவாங்க. அதனால இதுதான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், ஆதாயம். அது மட்டும்தான். மற்றபடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்களோட நல்ல உறவு கொள்வது தான் நமக்கு நல்லது. ஏன்னா அந்த வங்கதேசத்தில் பாகிஸ்தானியர்களை விட்டு பிரிந்ததே தப்புன்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க, அது ஒன்று. அப்புறம் சீனர்களோட இன்னும் நெருக்கமாகணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. சீனாவும் அங்கே அவர்களுடைய ஆளுகைக்குள் கொண்டு வரணும்னு நினைக்கிற ஒரு நாடா இருக்கு. இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனையில சீனாவினுடைய அந்த பங்கு, இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது இருக்கா? தெரியல, எனக்கு சரியா தெரியல, இங்கிருந்து சொல்ல முடியல. அது வரைக்கும் நான் அப்படி எதுவும் படிக்கல. அவங்களுடைய பங்கெல்லாம் எதுவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு இந்திய எதிர்ப்பு உணர்வு அங்கே ஓடிட்டு இருக்கு. அதனால புதுசா அதை இன்னும் கொழுந்து விட்டு எரிய செய்ய வேண்டிய அவசியமெல்லாம் யாருக்கும் இல்லை இருக்கு. அவர்கள் இப்போ நம்ம சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்டை நாடுகள் அத்தனையுமே, நேபாள் ஆகட்டும், இவங்களாகட்டும், இல்லை மாலத்தீவாகட்டும், இலங்கை ஆகட்டும், எல்லாருமே சீனாவோட நல்ல ஒரு நட்பில் இருக்கார்கள். நாம ரொம்ப நெருக்கமாக இருக்கோம் சீனாவை விட. பூகோள அடிப்படையில் நாம தான் பக்கத்தில் இருக்கோம். ஆனால் நமக்கு ஒரு போட்டி கொடுக்கிற அளவில் நமக்கு ஒரு பெரிய போட்டியாக இருப்பவர்கள் சீனர்களாக இருக்கிறார்கள். அவர்களுடைய வலிமை, அவர்களுடைய பொருளாதார வீச்சு, அது தொடக்கூடிய ஆழம், அது எட்டக்கூடிய உயரம், இதெல்லாம் இந்தியர்கள் சமப்படுத்த முடியாது. இன்னொன்று, இப்போ இந்த வங்கதேச விவகாரத்தில் இந்தியா எந்த அளவுக்கு ஒரு ரொம்ப ஜாக்கிரதையாக அணுக வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இப்போ இருக்கு சார்? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நமக்கு வரக்கூடிய அந்த அரசோடு நாம் ஒரு நட்போடு இருக்க முயற்சி பண்ணணும். ஆனால் காலம்தான் அவங்கள கொஞ்சம் மிதவாதிகளாக மாற்றும். அதனால் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும். வரக்கூடிய அரசோடு நாம் அவரை வரவேற்போம். நம்ம வெளியுறவு அமைச்சகம் அவர்களை வரவேற்கும். புதிதாக வரக்கூடிய பிரதமரை நம்ம நாட்டுக்கு முதல்ல விஜயம் செய்யணுன்றதுக்கு அந்த முயற்சிகள்லாம் நடக்கும். அவர் எங்கே போகிறாருன்றதை வச்சு ஓரளவுக்கு நம்ம கணிக்கலாம்.
நமக்கு எவ்வளவு அவர் இங்கே வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைச்சல் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து ஒரு இந்திய எதிர்ப்பு வாக்கெடுப்பில் வந்திருக்காரு. அவர் போகிற முதல் நாடு இந்தியாவாக இருக்கிறதுக்கு அது ஹசீனா கிடையாது அவர். அதனால் அது நடக்க போகிறதில்ல. அவர் போகிற முதல் நாடு ஒருவேளை சீனாவாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது, இல்லை ஒரு சவுதி அரேபியா, அந்த மாதிரி ஒரு இஸ்லாமிய நாடாக இருக்கலாம். அதுலேயும் தெரிஞ்சு போயிடும் அவர்களுக்கு ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்காங்க. அவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் இந்தியாவோட வெளிப்படையாக வேகமாக ஒரு நேசத்தை பாராட்டவோ காட்டவோ முடியாத ஒரு நிலையில் அவர்களுடைய நிலைமை இருக்கு. வெளிப்படையாக காட்டலனாலும் இந்தியாவுக்கு எதிராக செயல்பட முடியாத ஒரு அரசாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அது இருக்கு. அது நம்ம காலம்தான் சொல்லும், போக போக பார்க்கணும். அதே போல நம்ம வரலாற்றை நம்ம திரும்பி பார்த்தோம்னா வங்கதேசத்தினுடைய விடுதலைக்கு இந்தியா தான் மிகப்பெரிய அளவுக்கு பங்களிப்பு செஞ்சிருந்தாங்க, மறந்துட்டாங்க எல்லாம். பட் ஆனால் இப்போ வந்து பாகிஸ்தானோட நிறைய நெருக்கம் காட்டுறதை எப்படி புரிஞ்சுக்கிறது? எனக்கு இன்னும் புரியல அதுக்கான காரணம். அதுதான் நன்றி மறப்பது நன்றென்று அப்படின்றதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வந்திருக்க ஒரு புதிய சமுதாயம், ஒரு புதிய இளைஞர் பட்டாளம், இந்த ஜென்சி அவர்களெல்லாம், அவர்களுக்கு இந்தியாவினுடைய பங்கோ அதனுடைய தியாகமோ அந்த சுதந்திர போராட்ட வேள்வியோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அதனால் அவர்கள் அதை எவ்வளவு 1971 இந்திய பாகிஸ்தான் போரில் உதயமானது வங்கதேசம். அதற்கு எத்தனை இந்தியர்கள் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்கன்றது அவர்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் இருக்கோம். இந்த 15 ஆண்டுகள் நம்ம ஹசீனாவை ஆதரித்தது கண்ணை மூடிக்கிட்டு நம்ம ஆதரிச்சோன்ற மாதிரி வங்கதேசத்தில் ஒரு எண்ணம் இருக்குது. ஸோ அந்த அம்மா மேலே இருக்க அத்தனை வெறுப்பும் நம்ம மேலே திரும்பி இருக்கு. அவர்களை நம்ம இங்கே வச்சுருக்கோம், அவர்களை திருப்பி தரப்போகிறதில்ல. தந்தோம்னா அப்புறம் நம்மளை நம்பி யாரும் நம்மளோட நேசமாக இருக்க மாட்டாங்க. அதனால் அதுதான் சரியான ஒரு முறை. ஆனால் அந்த அம்மா இங்கே இருக்க வரைக்கும் நமக்கு ஒரு சிக்கலாகவே அது இருக்கும். அந்த அம்மா 3வது நாடு, இப்போ இங்கிலாந்து போயிடுறாங்க, இல்லை துபாய் போயிடுறாங்க. இப்போ ஆப்கானிஸ்தானுடைய அதிபராக இருந்த கானி, அஷ்ரஃப் கானி, அவர் துபாயில் இருக்கிறார். பாகிஸ்தானுடைய முன்னாள் அதிபராக இருந்த முஷாரஃப், அவர் துபாயில் இருக்கார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி அவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு அந்த ஒரு இக்கட்டு குறைஞ்சிரும். அது நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, அல்லது அந்த அம்மா இங்கேயே இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே சார், இதே ஒரு கேள்வி சார். இப்போ பங்களாதேஷில் நடந்த இந்த கலவரத்திலலாம் வந்து இந்துக்கள் அதிக அளவுக்கு தாக்கப்பட்டதாக நம்ம செய்திகளை நிறைய பார்க்கிறோம். ஸோ ஜமாத்தி இஸ்லாமிய அமைப்பு வந்து அங்கே தீவிர வலதுசாரியாக இருக்கும் பொழுது அவங்களுடைய அரசில் இதே மாதிரி ஒருவேளை இந்த தாக்குதல்கள் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா அப்போ இந்தியாவோட ரியாக்ஷன் என்னவா இருக்கும் சார்? இல்லை, நாம் ஏற்கனவே அதற்கு ரொம்ப கடுமையான எதிர்வினை ஆற்றியிருக்கிறோம். அங்கே வந்து சிறுபான்மையினருக்கு போதுமான அளவு பாதுகாப்பு இல்லை என்பதை சொல்லியிருக்கிறோம். அவர்கள் என்ன சொல்கிறாங்க, அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து ஒரு தொடர் நிகழ்ச்சி மாதிரி கோவப்படுத்தி சொல்கிறீங்க, மிகைப்படுத்துறீங்க, ரொம்ப மிகைப்படுத்துறீங்கன்னு சொல்கிறாங்க. 2000 சில்லற பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அவர்களுடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கின்றன, அவர்களுடைய வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டிருக்கின்றன, கொலைகள் நடந்திருக்கின்றன. இதெல்லாம் வந்து சிறுபான்மையினருக்கு வந்து ஆதரவான செயல்கள் இல்லை, இது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிற நிகழ்ச்சிகளும் அல்ல அப்படின்ட்டு நம்ம இந்தியர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்படி இல்லை அப்படின்றாங்க. அந்த மாதிரி திட்டமிட்டெல்லாம் நம்ம பண்ணலன்ட்டு. ஆனால் நமக்கு தெரியும், வங்கதேச விடுதலையின் போது இருந்த சிறுபான்மையினருடைய எண்ணிக்கை வெகு அளவு குறைஞ்சிருச்சு. இப்போ அதிலிருந்தே அங்கே எந்த மாதிரியான சிறுபான்மையினருக்கு எந்த மாதிரியான ஒரு சாதகமான அல்லது பாதகமான சூழல் இருக்குன்றதை யாரும் புரிஞ்சுக்கலாம். நிச்சயமா சார், தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கும் ஆழமாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.